எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு கம்பெனியை பற்றி பேசலாம் அப்படின்னுங்க. ஓலாவில் முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் என்னது கருத்துக்களுங்க நான் பதிவு செய்ய விரும்புகிறேங்க. ஓலா பார்த்திங்கன்னா, நம்ம இடையில கொரோனாக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். முதல்ல ஈவியை லான்ச் பண்ணது அவங்க தான். அதிக அளவில் விற்பனை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சவங்க அவங்க தான். இந்த நிலைமையில் வந்து அந்த கம்பெனியில் நம்ம முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படின்னு என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே கல்வியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரன் பஃபெட்டை வந்து கேட்டிருக்காங்க. எப்போனா வந்து ஐடி பூம் 1990 அந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னாங்க, ஐடி வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கண்ட நேரம். அப்போல்லாம் பார்த்தோன்னா இன்ஃபோசிஸோடைய விலை 10 ரூபாய் என்பதாங்க. அன்றைக்கி நம்ம ஒரு 10,000 பக்கத்தில் முதலீடு செஞ்சோம்னா இன்றைக்கி தேதியில் ஒரு குறைஞ்சி ஒரு 40 கோடி பக்கத்தில் அதில் ரிட்டர்ன் வந்திருக்கும். அது போக டிவிடெண்ட்டு போனஸ் எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரன் பஃபெட் வந்து எந்த ஒரு ஐடியிலையும் வந்து மிகப்பெரிய அளவில் முதலீடு எதுவுமே செய்யலை. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மட்டும் ஏன் வந்து ஐடியில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலை? உங்களுக்கு வந்து டச்சு விட்டு போயிடுச்சா? இல்லை நீங்கள் முதலீட்டு நீங்கள் என்ன பழைய பிரெயினோடு தான் இருக்கீங்க, புது டெக்னாலஜிக்கு நீங்கள் அப்டேட் ஆகலை? இது மாதிரி எத்தனையோ கம்பெனியில் நிறைய பேர் முதலீடு பண்ணி பல பில்லியன் டாலர் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் ஏன் இது எதுவுமே பார்க்காம இருக்கீங்க? அப்படிங்கிற கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னா, ஸ்னோபால் அப்படிங்கிற புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் முக்கியமான ஹாட் டாப்பிக்கை இதை நான் எழுதியிருக்கிறாங்க. ஆத்தர் வந்து இதில் எழுதியிருக்காங்க. அந்த டைமில் வந்து அப்போ ஒருத்தர் கேட்டதுக்கு வாரன் பஃபெட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதே காலகட்டங்கள் தான் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மோட்டார், அதாவது கார் போன்ற நிறுவனங்கள் வந்து அதிக அளவில் வந்துச்சு. அடுத்த உலகமே வந்து இப்போ எப்படி வந்து ஐடி தான் வந்து அடுத்த உலகம், ஐடி இல்லைன்னா உலகமே இருக்காது அப்படிங்கிற எந்த மைண்ட் செட்டில் எல்லாம் ஓடிட்டுருக்குறோமோ, அதே காலகட்டங்களில் அன்றைக்கி வந்து கார் கம்பெனிக்கு தான் அடுத்த உலகம். கார் இல்லாமல் எந்த நாடும் இருக்காது, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடுத்த உலகம் கார் இல்லாத உலகமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் வந்து அதில் ஒரு 4 நிறுவனங்கள் தான் நிலச்சி நின்றுச்சு, மீதி எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு. அது மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து ஆயிரக்கணக்கான ஐடி நிறுவனங்கள் இருக்குது, இதில் எது வந்து நிலச்சி நிற்குன்னு தெரியாது. இந்த தொழில் எனக்கு புரியலை, அதனால் இதில் முதலீடு பண்ணலை அப்படின்னு அவர் சொன்னார். அந்த டைமில் வந்து அப்போ இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து அவரை வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. வாரன் பஃபெட்க்கு வந்து டச் விட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அவர் எடுத்த முடிவில் தெளிவாக இருந்தார். என்னாச்சு அப்படின்னாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஒரு பக்கம் வெடிச்சிச்சு. ஐடி பபுள் வெடிச்சிச்சு. மிகப்பெரிய அளவில் வந்து அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை சந்திச்சிச்சு. அந்த நிலைமையில் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேருங்க அமெரிக்காவில் இருந்த மக்கள். அதே மாதிரி தான் இப்போவும் வந்து ஈவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இதே மாதிரி தான் பபுள் ஆகுது. இதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் உருவாகும், நாங்களும் ஈவி செய்கிறோம் அப்படின்னு. இதில் யார் வந்து நிலச்சி நிற்க போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் இந்த கம்பெனி நிலைக்குமா என்னமான்னு காலம்தான் பதில் சொல்லும். மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் ஏன் வந்து ஐபிஓ வராங்க, மக்கள்கிட்ட ஏன் அவங்களுடைய பங்குகளை விற்கணுன்ட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம சின்னதாக புரிஞ்சுக்கலாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசுவோமே. ஒரு டீ கடை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து டீ கடை போட்டு ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு டீ கடை நடத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து 10 ரூபாயா போட்டு, சரி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 1000 போட்டு ஒரு 10 பேர் 10,000 போட்டு சின்னதாக ஒரு டீ கடையை உருவாக்குறாங்க. அந்த டீ கடையை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ரன் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கடையை ரொம்ப பிரபலமாக ஆக்குறாங்க. இந்த கடையில் இருக்க டீ தான் உலகத்தில் எங்கேயும் இல்லாத டீ, அந்த மாதிரி டீ இப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பங்கும் 10,000 விற்கிறாங்க. இந்த கம்பெனி பண்ண விளம்பரத்தால் இன்னும் வருங்காலமே இந்த டீ கடை வந்து உலகம் ஃபுல்லாக பரவ போகுது, இந்தியா ஃபுல்லாக பரவப்போகுது, இந்த டீயை குடிக்கத்தான் எல்லாருமே மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு 10,000 கொடுத்து வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட இவங்க விற்றுட்டு போயிடுவாங்க.
இவங்க போட்ட முதலீடு வெறும் ரூ. 1000, ஆனால் விற்றது ரூ. 10,000. ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் போய் உள்ளே போய் மாட்டிக்கிறோம். என்றைக்குமே ஒரு கம்பெனியை ஓட விட்டு பார்க்கணும். அது எங்கே போய் செட்டில் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எந்த விலைக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். எவ்வளோ வேல்யூவேஷனில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியங்க. ஒரு நல்ல கம்பெனியாகவும் இருந்தாலும் அதிகமான விலை கொடுத்து வாங்குவது தவறு. நன்றி, வணக்கம்.